கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் தவறு செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு உலகம் உங்களை தவறாக மாற்றிருக்கும். உங்களின் நேர்மைக்கும் உங்களின் உன்னதமான குணத்திற்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்திலுமே யாருக்கும் துரோகம் செய்ய நினைத்தது கூட கிடையாது. ஒரு நபர் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுக்கு உங்களால் முடிந்த ஒரு உதவிகளை செய்ய முடியவில்லை என்றாலும் நீ வாழ்க்கையில முன்னேறு என்று அவர்களை பெருமையாகத்தான் கூறுவீர்களே தவிர அவர்களை ஒருவதும் நீங்கள் மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாக வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே இருக்க மாட்டீங்க. உங்களின் மனசாட்சிக்கு விரோதமான நீங்கள் எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. ஆனால் அது உங்களுக்கே நிச்சயமாக தெரியும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, ஒரு வேலையை செய்ய போகிறீர்கள் என்றால் அதில் ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா, இதனை செய்தால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா என்று எல்லாத்தையுமே புரிந்து அதன்படி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்களின் மனசாட்சிக்கு விரோதமான நீங்கள் எந்த ஒரு தப்பான காரியத்தையும் செய்ய மாட்டீங்க. அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனசாட்சி அதை செய்ய வேண்டாம் என்று உங்களுடைய மனதிற்குள் சொல்லவும் ஆரம்பிக்கும். ஆனாலும் சூழ்நிலையின் சதியாலும் உங்களை சுற்றியுள்ள சில சுயநலவாதிகளின் சூழ்ச்சியாலும் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத போதிலும் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பழியானது சுமத்தப்பட்டிருக்கும். ஆனால் அது எப்படி சுமத்தப்பட்டது, யாரால் சுமத்தப்பட்டது என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் அது ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமா கமாண்ட் வாயிலாக கூற வேண்டும். நீங்கள் செய்யாத ஒரு தவற்றிற்காக இந்த உலகம் உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்தபோது உங்கள் நெஞ்சானது வெடித்திருக்கும். உங்களுடைய நியாயங்களை நிரூபிக்க உங்களிடம் எந்த விதமான ஆதாரமும் இல்லாததால் அந்த ஒரு பழியை சுமந்து கொண்டு நீங்கள் அழுது தீர்த்த நாட்கள் ஏராளமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் நிரபராதி என்று உங்களுக்கு தெரிந்திருந்தமை இந்த ஒரு உலகம் உங்களை நோக்கி வீசிய அந்த பழிச்சொற்கள் இன்றும் உங்களுடைய சுயமரியாதையை குத்தி கிழித்து கொண்டேதான் இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டும் சில அவமானங்களையும் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கதையாகவே இருந்திருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அது ஒரு நிம்மதியான பாதையாக இருந்ததே கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது எப்போதுமே ஒரு கடுமையான அழுத்தம் நிறைந்த ஒரு கதையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். சிறு வயது முதலே குடும்ப பொறுப்புகளும் பொருளாதார நெருக்கடிகளும் கல்வியில் அல்லது கரியர்ல உங்களை நீங்களே நிரூபிக்க வேண்டிய கட்டாயங்களும் ஏற்பட்டது என்பதால் ஒரு பெரிய மன அழுத்தத்துடனே தான் நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று யோசிக்காமல் நீங்க செய்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாகவே மாறவும் ஆரம்பித்திருக்கும். இன்று ஒரு நாளாவது நாம் நிம்மதியாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் கூட அடுத்த நிமிடமே உங்களை தேடி ஏதோ ஒரு புதிய பொறுப்புகளும் சுமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அடுத்தவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவே உங்களின் ஒட்டுமொத்த எனர்ஜியையும் நீங்கள் செலவழித்து கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில செயல்களையும் செய்து கொண்டும் இருப்பீங்க. இந்த தொடர்ச்சியான வாழ்க்கை பிரஷர், இந்த தொடர்ச்சியான வாழ்க்கையின் பிரஷர் உங்களை உள்ளுக்குள் சக்கையாக பிழிந்து எடுத்துவிட்டது என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்த சில கனவுகள் கூட இருக்கும். கன்னி ராசியான நீங்கள் உங்களுக்கென்று தனித்துவமான சில ஆசைகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவும் உங்களின் கடந்த காலத்தில் நிச்சயமாக இருந்திருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட படிப்பாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த ஒரு தொழிலாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஒரு கலைத்திறன் சார்ந்த ஒரு லட்சியமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவோ பெற்றோரின் கட்டாயத்திற்காகவோ அல்லது பொருளாதார பற்றாக்குறைக்காகவோ உங்களின் அந்த வாழ்நாள் கனவை நீங்கள் யாருக்கும் தெரியாமல் உங்களுடைய மனதின் ஆழத்திலேயே குழி தோண்டி புதைத்து விட்டு கொடுக்க வேண்டிய சில நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால் அதை குழி தோண்டியும் நீங்க புதைக்கவும் செய்திருப்பீங்க. வெளியில் எனக்கு இதில் ஆர்வம் இல்லை, எனக்கு பொய் என்று நீங்க பொய் சொல்லியிருப்பீங்க. உங்களின் கனவுகள் சிதைந்து போனதை நினைத்து நீங்கள் தனியாக அழுது தீர்த்த கணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். இன்று நீங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அந்த விட்டு கொடுக்கப்பட்ட கனவை நினைக்கும் போது உங்களுடைய இதயத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் இதுவரைக்கும் வலித்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது உங்களுக்கு பெரிதாக தெரியாது. ஆனால் அந்த ஒரு செயலை நான் இந்த ஒரு நாளில் செய்திருந்தாலும் எனக்கு சம்பாத்தியம் முழுமைக்கும் தேவை கிடையாது, ஆனால் எனக்குன்னு ஒரு பெயரானது கிடைத்திருக்கும் என்று ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் அதை நினைத்து அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் தவறாகவோ பொய்யாகவோ கூறியிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டும், ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டும் குழந்தை இல்லாமல் இருப்பதாலோ அல்லது மனதிற்குள் ஏதேனும் கவலைகளை வைத்துக் கொண்டோ ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்படுத்திக் கொண்டோ இதுவரைக்கும் பேசாமல் நீங்கள் இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும். எனவே முடிந்தளவுக்கு ஒருவருக்கொருவர் நன்றாக மனமிட்டு பேசுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் நீங்கள் பிரிந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருக்கும். எனவே மனமிட்டு பேசுங்கள். உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே தீர்ந்து போகவும் ஆரம்பிக்கும். அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யும். தள்ளி போன சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறும். தள்ளி போன சில விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடும். பயணங்களால் உற்சாகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. வியாபார பணிகளில் வரவுகள் மேம்படும். வரவுகள் மேம்பட்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் போய்விடுவீங்க. கருத்துக்களுக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய, மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு பதிலையும் ஒரு பரிசையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் பகல் இரவு பாராமல் தூக்கத்தை தொலைத்து அடுக்கடுக்கான தியாகங்களை செய்து உழைக்கின்றேன். எனக்கு மட்டும் ஏன் இன்னும் தகுந்த அங்கீகாரமும் வெகுமதியும் கிடைக்கவில்லை என்ற உங்களின் நீண்ட கால ஏக்கங்கள் இப்போது தீரப்போகிறது. அதனையும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போது ஒரு ரிவார்டானது கொடுக்க தயாராக இருக்கிறது. நீங்கள் கடந்த காலங்களில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு வேர்வைக்கும், நீங்கள் காட்டிய அசாத்தியமான நேர்மைக்கும் ஏற்ற பலனை கிரகங்கள் வட்டியும் முதலுமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திருப்பி தரப்போகிறது. நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஊதிய உயர்வும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரலாம். அல்லது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஒரு தொகையை லாபமாக பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். ஆனால் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில திடீரென்று தாங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனி உங்களின் உழைப்பு வீண் போகாது. உங்களின் ஹார்ட் ஒர்க் உலகிற்கு தெரிய வர ஆரம்பிக்கும். உங்களை ஒரு உன்னதமான உச்சைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கன்னி ராசியான நீங்கள் எல்லாரையுமே போல சுலபமாக யாரையுமே நம்பி விட மாட்டீங்க. மிகவும் ஆராய்ந்து பார்த்துதான் ஒருவருக்கு உங்களுடைய மனதில் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு கோட்டையும் உடைத்து ஒரு நபரை உங்களுடைய உயிருக்கு மேலாக நம்பிய போது அவர் உங்களின் அந்த தூய்மையான நம்பிக்கையை மிக கொடூரமாக உடைத்து விட்டு போயிருப்பார். அந்த ஒரு நம்பிக்கை துரோகத்தின் பின்னணியில் இருந்த அந்த அசல் சூழ்ச்சியாளர்கள் யார், உங்களை சுற்றி உள்ளவர்களில் யார் அந்த நபருக்காக உடைந்தையாக இருந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குழி பறித்தார்கள் என்ற ஒரு அந்த அத்தனை உண்மைகளும் இப்போது உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் மூலம் உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்றே அதிர்ச்சியை தந்தாலும் உங்களை சுற்றியுள்ள துரோகிகளின் அத்தனை முகமூடிகளையும் கிழித்தெறியும். இனி யாரை நம்ப வேண்டும் என்ற மாபெரும் பக்குவத்தை உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லதாக மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை உங்களுக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையானது தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. இனிமே வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்லதாக மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.